இறையேசுவில் பிரியமான திரு இறுதி ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, திரு இறுதி ஆண்டவருக்கு 119வது ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றி நவநாள் தேரெடுத்து திரு இறுதி ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே, அதுவும் குறிப்பாக உலகின் புகழ்பெற்ற கோத்திக் மாடலிலே வடிவிலே அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிய அருட்தந்தை தெலஸ்போர் வெல்டர் MEP சபை குரு அவர்களை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறி அவருடைய பரிந்துரையை வேண்டுகின்ற இந்த நாளிலே, இயேசுவின் திரு இருதயத்தை போல அந்த திரு இருதயத்திலே காட்டப்படுகின்ற அடையாளங்கள் தருகின்ற கருத்துக்களை உள்வாங்கி புதியதோர் இதயத்தை பெற்றுக்கொள்ள இன்றைய நாள் நமக்கு அழைப்பை தருகின்றது. எனது கல்லூரி அலுவலகத்திலே இந்த திருப்பலிக்கான மறையுரையை பற்றி யோசித்து கொண்டிருந்த பொழுது, அந்த அறையிலே ஒரு பெரிய திரு இறுதி ஆண்டவர் படம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படத்தை உற்று நோக்கிய பொழுது அந்த திரு இருதயத்திலே ஒரு சில அடையாளங்கள் இருப்பதை பார்த்தவுடன், இந்த அடையாளங்களை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. இயேசுவின் திரு இருதயத்தை எல்லாரும் உற்று பார்த்திருக்கின்றீர்களா? பார்க்கலன்னா ஒரு தடவை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. அந்த திரு இருதயத்திலே என்னென்ன அடையாளங்கள் இருக்கின்றன யாராச்சும் சொல்ல முடியுமா? என்ன கண்ணுக்கு தெரியுது? சிலுவை சொல்கிறாங்க. அப்புறம் அந்த இதயத்தை சுற்றி முள்முடி இருக்கின்றது. அந்த இதயத்திலே ஒரு காயம் இருக்கின்றது. அந்த இதயத்திலே நெருப்பு பற்றி எரிகின்றது, இரத்தம் சொட்டுகின்றது, ஒளி பரவுகின்றது. இதெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு முறை ஒருவர் கண் டாக்டரை பார்க்க போனாராம். என்னப்பா கண்ணில் பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், டாக்டர் எதை பார்த்தாலும் எனக்கு ரெண்டாக தெரியுது அப்படின்னாராம். அப்போது டாக்டர் சொன்னாராம், நான் தான் முதலே சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தவங்களாம் வாங்கன்னு, ஏன் 2 பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு தான் கண்ணில் பிரச்சனை அப்படின்னாராம். பலவற்றை நாம் பார்க்கின்றோம், ஆனால் கவனிக்க தவறிவிடுகின்றோம். முதலிலே இயேசுவின் திரு இருதயம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த இதயத்தின் வடிவம் காட்டப்படுகின்றது. இதயம் என்றாலே அன்பை எடுத்துரைக்கின்றது. முதல்லாம் நாம் யாராச்சும் பார்த்தா ஹாய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, தூரத்துலேருந்து இப்படி காமிக்கிறாங்க, அப்புறம் இப்படின்றாங்க, இப்படி சொல்கிறாங்க. இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ ரீசண்டாக யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன். ஆம்லெட், ஆட்டின் வடிவத்தில் ஆம்லெட், அவித்த முட்டை இதயத்தின் வடிவத்திலே. அமேசானில் இருக்குது, போய் பாருங்கள். முட்டையை அவிச்சு அந்த பாக்ஸில் போட்டு அழுத்தி வச்சோம்னா ஆட்டு வடிவத்தில் வருது, ஸ்கொயர் வடிவத்தில் வருது. உலகத்தில் ஏதேதோ நடக்குது. சதுரமான முட்டையும் சங்கடமில்லா வாழ்க்கையும் சாத்தியமில்லை என்று கூறிக்கொண்டிருந்தோம். முட்டையே சதுரமாயிடுச்சு. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் திரு இருதயம் உயிருள்ள இதயம். அது ஒவ்வொரு நாளும் இந்த பாவிகளுக்காக
துடித்து கொண்டிருக்கிறது. ஆரோக்கியமான இதயம் ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு 4320 முறை. ஒரு நாளைக்கு 1,03,680 முறை துடித்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் இதயம் பாவிகளுக்காக, நமக்காக துடித்து கொண்டே இருக்கிறது. அந்த இதய துடிப்பு நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. மத்தேயு நற்செய்தி 11:48 சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனென்றால் என் சுமை எளிது, என் நுகம் உங்களை அழுத்தாது என்று குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, உயிருள்ள இந்த இதயம் ஒவ்வொரு நாளும் அவரிலே இளைப்பாற, ஆறுதல் பெற, தேற்றிக்கொள்ள நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. இந்த இயேசுவின் திரு இருதயத்தின் மேலே ஒரு சிலுவை வடிவம் காணப்படுகிறது. இந்த அடையாளம் இயேசுவின் இதயத்தின் பண்பை, அவருடைய கருணையை, அவருடைய இரக்கத்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அவர் கூறிய வார்த்தைகள் அவருடைய இதயத்தின் ஆழத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்ற மன்னிப்பை தருகின்ற இதயமாக இயேசுவின் திரு இருதயம் இருக்கிறது. அதே போல இயேசுவின் வலப்பக்கத்திலே இடப்பக்கத்திலே 2 கள்வர்கள் அறையப்பட்டார்கள். ஜஸ்டஸ் இடது பக்கத்திலும், தீஸ்மாஸ் என்கின்ற கள்ளன் வலப்பக்கத்திலும் அறையப்பட்டான். ஜஸ்டஸ் இயேசுவை பழித்துரைக்கிறான். தீஸ்மாஸ் இயேசுவினுடைய இரக்கத்தை தேடுகிறான். இயேசுவின் இதயம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று பேரிரக்கத்தை அவனுக்கு பொழிவதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தமது சீடரை பார்த்து, இதோ உன் தாய் என்று தனது வாழ்வின் இறுதி கட்டத்திலும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட இயேசுவின் இதயம் தனது அன்னையை நம்முடைய அன்னையாக தாரை வார்க்கின்ற ஒரு தியாகத்தின் இதயமாக வெளிப்படுவதை அந்த சிலுவை அடையாளம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த சிலுவை கடியிலே அடுத்ததாக நெருப்பு பற்றி எரிகிறது. நெருப்பு என்றால் ஆற்றல், வல்லமை. நெருப்பு தேவையற்றதை அழிக்கும், அனைத்தையும் தூய்மைப்படுத்தும். குறிப்பாக தங்கத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அதை உலையிலே போடுவார்கள். அதிகமான வெப்பம், நெருப்பு அந்த தங்கத்தில் இருக்கின்ற அழுக்கை பிரித்து எடுக்கிறது, தங்கத்தை சுத்தமாக மாற்றுகிறது. அதே போல இயேசுவின் இதயத்தோடு நமது இதயங்களை இணைக்கின்ற பொழுது அந்த இதயத்தில் இருக்கின்ற அந்த நெருப்பு, அன்பின் தீ நமது பாவங்களை கழுவி போக்குகிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிறது. இந்த அன்பின் தீ உலகம் எங்கும் பரவ வேண்டும், பற்றி எரிய வேண்டும். இதைத்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பே தூய ஆவியால் தூண்டப்பட்டு அருட்தந்தை தெலஸ்போர் வெல்டர் அவர்கள் இந்த ஆலயத்தை திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த ஆலயத்தை கட்டியெழுப்பினார். எனது இதயம் இந்த இல்லத்தில் இருக்கிறது என்று இந்த ஆலயத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த அன்பின் தீயானது இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களையும் பாவிகளையும் அரவணைத்து, அன்பின் தீ ஒவ்வொரு இதயத்திலும் பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அந்த இதயத்தில் இருக்கின்ற அந்த நெருப்பு, அந்த சுடரொளி
காட்டுகின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடுத்ததாக இயேசுவின் இதயத்தை சுற்றி முள் முடி இருக்கின்றது. வெறும் முட்கள் அல்ல, முள் முடி. முடி என்றால் கிரீடம். கிரீடம் முள்முடி. முடி என்றால் அதிகாரம், வல்லமை, ஆட்சி இவற்றை குறிக்கின்றது. ஆனால் இயேசுவின் அதிகாரம் எதிலே அடங்கியிருக்கிறது? அது அன்பிலே, மன்னிப்பிலே, பிறரை ஏற்றுக்கொள்வதிலே அடங்கியிருக்கிறது. அவரது இதயத்தை இந்த முட்கள் குத்தி கொண்டே இருக்கின்றன. அதை இயேசுவின் வாழ்விலே நம்மால் காண முடிகின்றது. அவர் பல இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், மற்றவர்களை அவர்கள் புறக்கணித்தார். இயேசுவை புறக்கணித்தவர்களும் உண்டு. எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று எடுத்துரைத்த பொழுது பலர் இதை நம்ப மறுத்து அன்றே அவருடைய சீடர்களில் பலர் அவரை விட்டு விலகி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் போதனையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், இதோ இவர் மதிமயங்கிவிட்டார், ஏதேதோ உளறுகிறார் என்றெல்லாம் அவரை பழி சுமத்தினார்கள். அவரோடு இருந்த 12 சீடர்களிலே ஒருவன் யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தான். முள்ளாக குத்தியது. அவரது தலைமை சீடர் பேதுரு, எனக்கு இவரை யாரென்றே தெரியாது என்று மும்முறை மறுதலிக்கிறார். இயேசுவின் இதயத்தை முட்கள் குத்தி கொண்டே இருக்கின்றன. அவரோடு 3 ஆண்டுகளாக பயணித்த சீடர்கள் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். நிராயுதபாணியாய், அனைவராலும் கைவிடப்பட்டவராய், தனி மரமாய் பிலாத்தின் முன்னிலையிலே தீர்ப்புக்காக அவர் நிற்கிறார். அவருடைய இதயத்தை எத்தனை முட்கள் குத்தி கிழித்தாலும் அந்த இதயம் நமக்காக எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றும் கூட நம்முடைய சொல்லும் செயலும் பாவ வழிகளும் இயேசுவின் இதயத்தை முட்களாய் குத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த காயத்தை போக்க திருச்சபை நமக்கு வழங்கியிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவால் வழங்கப்பட்ட அருட்சாதனம் ஒப்புரவு, பாவ சங்கீர்த்தனம். இந்த நவநாட்களிலே மனம் திருந்தியவர்களாய், மனம் மாறியவர்களாய், தகுந்த இதயத்தோடு, முன் தயாரிப்போடு இந்த இறுதி ஆண்டவரின் இதயத்தை அணுகி வந்து அவர் தருகின்ற நற்கருணையை முழுமையாக சரியான தயாரிப்போடு பெற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசுவின் திரு இருதயத்தின் காயங்களுக்கு மருந்துகள் இடப்படுகின்றன. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் திரு இருதயத்திலே காணப்படுகின்ற ஒரு காயம், அது எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியும். இயேசுவை சிலுவையிலே அறைந்திருந்த பொழுது அவருக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்காக ஒரு போர் வீரன் ஒரு ஈட்டியை எடுத்து வந்து அவரது விலாவிலே குத்தி பார்க்கிறான். அவனுடைய பெயர் லாங்கினுஸ். அவர் அந்த விலாவை ஈட்டியால் குத்திய பொழுது அவருடைய இதயம் பிளக்கப்பட்டது, காயப்பட்டது. வரலாற்றிலே கூறப்படுகின்ற ஒரு உண்மை நிகழ்வு இது. அந்த போர் வீரன் லாங்கினுஸ் என்பவருக்கு ஒரு கண் பார்வையற்றதாக தெரியாமல் இருக்கிறது. இயேசுவின் இதயத்தை அவர் ஈட்டியால் குத்திய பொழுது அந்த இதயத்திலிருந்து வெளிவந்த தண்ணீரும் இரத்தமும் தெரித்து அவரது கண்ணிலே படுகின்றது. அப்பொழுது அவருக்கு கண் பார்வை கிடைக்கின்றது. அவர் அந்த நிமிடமே இயேசுவின் சீடராக மாறுகிறார். இயேசு உண்மையான மெசியா என்று சான்று பகருகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, காயப்படுத்துகின்றவர்களையும்
குணப்படுத்துகின்ற இதயம் இயேசுவின் திரு இருதயம். இதைத்தான் அந்த காயமும் அதிலிருந்து வடிகின்ற இரத்தமும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. அந்த நாளிலே திருச்சபை உருவாகின்றது. இரத்தமும் தண்ணீரும் அவரது இதயத்திலிருந்து வெளிப்படுகின்றது. இரத்தம் நற்கருணையை குறிக்கின்றது. தண்ணீர் திருச்சபையில் இருக்கின்ற அருள் அடையாளங்களின் வழியாக திருச்சபை பிறந்ததை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வெறும் அடையாளங்களை பற்றி கொள்ளாமல் அந்த அடையாளங்களுக்குள்ளே இருக்கின்ற அர்த்தங்களை, அதன் ஆழத்தை உணருகின்ற பொழுது நாம் இயேசுவை இன்னும் அதிகமாக அன்பு செய்யவும் அவரை பின்பற்றவும் இந்த அடையாளங்கள் நமக்கு துணை புரிகின்றன. ஒரு முறை முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சென்னையிலிருந்து திருச்சிக்கு தனது நீல நிற அம்பாசிடர் காரிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கென்று தனியாக உருவாக்கப்பட்ட பாதுகாப்பான அந்த நீல கலர் அம்பாசிடர், அதை பார்த்தாலே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க இது எம்ஜிஆரோட காரு அப்படின்னு. வருகின்ற வழியிலே ஒரு ரயில்வே கேட் செக் போஸ்ட் அங்கே மூடப்பட்டு இருக்கிறது. அவரது கார் அங்கே நிற்கிறது. ட்ரெயின் வரது கொஞ்சம் லேட் ஆகுது அப்படி என்று அறிந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் காரிலிருந்து இறங்கி, சரி கொஞ்சம் தூரம் அப்படி நடக்கலாம் அப்படின்று கொஞ்சம் தூரம் நடந்து செல்கிறார். வயலிலே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த நீல கலர் அம்பாசிடரை பார்த்தோன்னா எம்ஜிஆர் காராச்சே, போய் பார்த்துடலாம் அவர் அப்படின்னு எல்லாரும் ஓடிடுறாங்க. வந்து தேடுறாங்க, எம்ஜிஆரை காணோம். எங்கே எம்ஜிஆர், எங்கே எம்ஜிஆர் அப்படின்னு டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எம்ஜிஆரை காணோம். அப்போ ஒருத்தர் வந்தார், கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்ட்டு கார் கதவை திறந்து அந்த காருக்குள்ளே இருந்த வெள்ளை நிற தொப்பி, கருப்பு கண்ணாடி அதை எடுத்து போடுறார். போட்டவொன்னு தான் தெரியுது இவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு. அன்பார்ந்தவர்களே, வெறும் அடையாளங்களை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையை, அதன் அர்த்தத்தின் ஆழத்தை நம் கவனிக்க தவறிவிடுகிறோம். இந்த திரு இருதய ஆண்டவரின் இதயத்திலே காட்டப்படுகின்ற ஒவ்வொரு அடையாளமும் வாழ்விற்கான நெறிகளாக இருக்கின்றன. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26 இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். புதியதோர் இதயத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு இரத்தமும் சதையுமான இதயத்தை உங்களிலே வைப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் இதயத்தை போல நம்முடைய இதயமும் அன்பினால் பற்றி எரியட்டும். மன்னிப்பையும் தியாகத்தையும் இறையன்பையும் கொண்ட புதிய இதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், இயேசுவின் அன்பு சீடவர்களாய் அவரை தொடர்ந்து பின்தொடர்வோம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென்.